ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எஸ்விஆர் மீடியாவில் பிரெட் குலோப் ஜாம் எப்படி பண்ண போகிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ப்ரெட்டு 8 பீஸ் எடுத்து வச்சுருக்கோம். சர்க்கரை 1 கப், மைதா மாவு 1 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் தூள் கொஞ்சம், பால் சின்ன டம்ளர். முதல்ல பாகு எடுத்துக்கலாங்க. ஒரு கப் சர்க்கரைக்கு 1 கப் தண்ணி வைக்கிறேன். நல்லா கொதிக்குது. நான் ஒரு 7 நிமிஷம் விட்டுக்கோங்க. நல்லா கொதி வந்துச்சு. இப்போ வந்து ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். நீங்கள் வேணால் ஒரு கம்பி பதம் கூட எடுத்துக்கலாம். இந்த ப்ரெட்டு ஓரம் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி எல்லா ப்ரெட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பால் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா பிசைங்க. ரொம்ப சப்பாத்தி மாவு மாதிரி பிசையாதீங்க. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணாலும் உருட்டிக்கோங்க. இப்போ நான் இவ்வளோ சைஸ் தான் உருட்டுறேன். இது மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கலாங்க. எண்ணெய் சூடு கம்மியாக இருக்கணும். இப்போ தான் உள்ள மாவு வேகும். அப்பப்போ கலரி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், பொன்னிறமாக வந்துச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச பாகில் குலோப் ஜாம் போடலாம். பாருங்கள், நான் 2 மணி நேரம் ஆயிடுச்சு. பிரெட் குலோப் ஜாம் எப்படி இருக்குது பாருங்கள். செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.